அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயுமே சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எலும்பு தேய்மானம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க. அதே போல உடல் எடையை குறைக்க முடியாம சிரமப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பாரம்பரிய உணவு தான். அது என்ன அப்படின்னீங்கன்னா கொண்டைக்கடலை, அதாவது மூக்கு கடலைன்னு சொல்லுவோம். கொண்டைக்கடலைன்னு சொல்லக்கூடிய இந்த கடலை அப்படிங்கிறது சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடியது, உங்களுடைய மூட்டுகளில் உண்டாகக்கூடிய தேய்மானத்தை சரி செய்யக்கூடியது, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். தொடர்ந்து 90 நாட்கள், அதாவது 3 மாதம் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்துக்கும் போது உடம்புல நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் நடந்தது. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் டாக்டர் டேவிட் அப்படிங்கிற ஒரு தலைமையில் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒரு 121 நபர்களை 2 குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க. அதில் ஒரு குரூப்புக்கு ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு குரூப்புக்கு ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஃபுட்டோட டெய்லி ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டைக்கடலை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா இவங்களுடைய இரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது HbA1c கொண்டைக்கடலை சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிருந்தது. அதாவது ஒரு 7 லெவலில் இருந்த அந்த HbA1c அப்படிங்கிறது 6 அந்த நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. அவங்களுடைய பிபியும் கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு அது கண்ட்ரோல்லையும், மாத்திரை எடுக்காதவங்களுக்கு அது நார்மலான ஒரு கண்டிஷன்லேயும் மெயின்டைன் ஆகிறதையும் பார்த்தாங்க. ஸோ அதே போல் இந்த சர்க்கரையும் பிபியும் நார்மலாக இருந்ததுனால கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் குறைஞ்சிருது. ஸோ அதற்கான டெஸ்டெல்லாம் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒரு நார்மலான லெவலுக்கு வந்திருந்தது. ஸோ ஒரு 3 மாதம் நம்ம ரெகுலராக ஒரு கப் அளவுக்கு சுண்டல் எடுத்துக்கும் போது நம்மளுடைய சர்க்கரையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பிபியோட அளவும் குறைய ஆரம்பிக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இது எப்படி இந்த மாற்றம் நடக்குது அப்படின்னா, கொண்டைக்கடலையில் அதிகமான அளவுக்கு மெக்னீசியம், பாஸ்பரஸ் இருக்குது. இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய சத்துக்களும் இருக்குது. இது மெயினான புரோட்டீன் சோர்ஸு. ஸோ இன்றைக்கி சர்க்கரை வியாதியை குறைக்கிறதுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவில் நீங்கள் முதல்ல புரோட்டீன் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அது கூட நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டு அடுத்ததாக 3ஆவதாக நீங்கள் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய இட்லியோ பொங்கலோ ஏதாவது நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு புரோட்டீன், செகண்ட் ஃபைபர், 3ஆவதாக கார்போஹைட்ரேட். ஸோ இந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய சுகரை நல்லாவே குறைச்சிக்கலாம். ஸோ இந்த ஆராய்ச்சி தான் சமீபத்தில் நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கு. நிறைய பேர் ஃபாலோ பண்ணியும் எனக்கு நல்லா பெட்டராக இருந்துச்சு டாக்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக வேக வச்ச கொண்டைக்கடலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதை பார்க்கலாம். 2வது மூட்டு வலி, இடுப்பு வலி. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கும் இடுப்பு வலிக்கும் சம்மந்தமே இல்லை, இது நான் பண்ணக்கூடிய வேலைகளால், இல்லை குனிஞ்சு நான் நிறைய வேலை செய்கிறேன், இதனால தான் வருது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலும்போட அடர்த்தி அதிகமாகிறதுனால உங்களுக்கு இடுப்பு வலியோ மூட்டு வலியோ கழுத்து வலியோ வராமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். வந்தாலும் அந்த வலிகளை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த வேக வச்ச கொண்டைக்கடலை தொடர்ந்து ஒரு 3 மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் மெக்னீசியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருமே கால்சியம் தான் எலும்புகளுக்கு தேவை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த கால்சியமோட பாஸ்பரஸும் மெக்னீசியம் சேர்ந்து இருந்தால் தான் எலும்போட கட்டமைப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த எலும்பு தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த 2 சத்தும் கண்டிப்பாக அவசியம். ஸோ இது கொண்டைக்கடலையில் அதிகமாக இருக்குது. 2ஆவதாக இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையும் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை பார்க்குறோம். சிஆர்பி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனோட அளவெல்லாமே குறைய ஆரம்பிக்குது தொடர்ந்து 3 மாதங்கள் எடுத்துக்கும் போது. அதே போல் புரோட்டீனும் இதில் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு ரெகுலராக நீங்கள் வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். ஸோ வலிகள் நல்லா குறையும். 3ஆவதாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்.
நான் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் டாக்டர், பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன அறியாமலே நான் ஃபோனை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை நான் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, முக்கியமாக யங்ஸ்டர்ஸ். ஸோ இதற்கு காரணம், நீங்கள் என்ன தான் அந்த உணவுகளை தவிர்க்கணும்னு நினச்சாலும் கூட உங்கள் குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாசஸ் வந்து உங்களுடைய மூளையை வந்து ஹேக் பண்ணிடும். ஸோ அதுக்கு என்ன உணவு தேவைப்படுதோ அதை தான் உங்கள் பிரெயினையே வந்து சிந்திக்க வைக்கும். அதனால தான் நீங்கள் நினச்சாலும் சில விஷயங்களை மாற்ற முடியல. அப்போ நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாசஸ் வைரஸஸ் வந்து அதிகமாகணும் அப்படின்னா அதற்கு தேவையான ஃபுட்டை நம்ம கொடுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம இப்போ பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, இது நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் செரிமானம் நடக்கும். பெருங்குடலுக்கு இது எந்த விதமான ஒரு சத்துக்களும் வந்து போகாது. ஆனால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கொண்டைக்கடலை மாதிரியான உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச், இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னால் என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டார்ச்சை நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினாலேயோ இல்லை முன் சிறுகுடலில் இருக்கக்கூடிய பைகார்பனேட்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி பேன்கிரியாட்டிக் லைபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இதனால் செரிமானம் பண்ண முடியாது. நம்ம பெருங்குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் மட்டும்தான் இதை செரிமானம் பண்ண முடியும். ஸோ அதை ஒரு உணவாக எடுத்துட்டு அதை செரிமானம் பண்ணி பியூட்ரேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வந்து உருவாக்கும். இது நம்ம குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து சரி செய்யும். ஸோ இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் உருவாகிறதுனால குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையுது அப்படின்னாலே நீங்கள் அடிக்கடி உணவு எடுத்துக்கணும், அடிக்கடி வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இன்னொரு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், எப்போல்லாம் உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்கள் வயிற்றுலையும் வந்து இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாசஸ் வந்து அதிகப்படுத்தும். அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபுட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக ஒரு 3 மாதம் 90 நாட்கள் நீங்கள் வந்து வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிரேவிங்ஸ் நல்லா குறையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம், வெயிட்டும் நல்லா குறையும். ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். மெயினாக சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர, இடுப்பு வலி, முழங்கால் வலி, இந்த மூட்டு வலியை வந்து சரி செய்ய, எலும்பு தேய்மானத்தை வந்து குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தொடர்ந்து 3 மாதம் ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டைக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, இடுப்பு வலி, அதே மாதிரி வந்து உடல் எடையை குறைக்கக்கூடிய விஷயம், இதற்கான ஒரு சூப்பர் ஃபுட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.